வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு. நண்பர்களே, பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஞாபகம் என்ற ஒற்றை புள்ளிதான் ஐந்தறிவு ஆறறிவு என்ற வேறுபாட்டில் அடையாளத்தை தந்து அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம். இப்படியான ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள், அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னாக்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்பு எண்கள் 9600454494 மற்றும் 9940283447. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வந்துட்டீங்களே கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்கன்னாவே கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன தலைப்போட வந்திருக்கீங்க? நீங்க நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னீங்க, ஒரு பொருளை எப்படி காட்சிப்படுத்தணும், கற்பனை பண்ணிக்கணும், இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்ப ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப எஸ்ஏ மாதிரி எழுத சொன்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க. ஓகே, இப்ப இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே எல்லா பாடத்தையும் படிக்கலாம் இல்லைங்களா? பத்தியா இன்னைக்கு படிக்க வேண்டிய இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு மலைப்பு வருது. கண்டிப்பாங்க. SQ3RT அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சோ எஸ் அப்படின்னா சர்வே. முதல்ல மேலோட்டமா எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்க சார். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாடத்தையே நான் சொல்லி தரப்போறேன் இந்த 10 நிமிஷத்துல. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, இந்த டாடா தொழிற்சாலை இருக்கு இல்லைங்களா, அந்த தொழிற்சாலையை பத்தி நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். இந்த பெரிய பாடத்தை அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், மாணவர்களுக்கும் அது போய் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப முதல்ல நம்ம சர்வே பண்ணணும். அதாவது ஒரு மேலோட்டமா அந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு பாக்கணும். அதுல போய் பாத்தீங்கன்னா 7 தலைப்பு இருக்கு. சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரைன்னு கொடுத்திருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன். அந்த பாடத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல் என்னென்ன தேவை, எங்க கிடைக்குது. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா இருப்பிடம், அது எந்த ஊர்ல எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, ஏன் அந்த ஊர்ல இருக்குது, காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம படிக்கணும். அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அந்த ஒரு தொழிற்சாலையை நடத்துறதுக்கு நம்மளுக்கு மின்சாரம் தேவை இல்லைங்களா, அது எங்க இருந்து கிடைக்குது அதை பத்தி நம்ம படிக்கணும். அப்புறம் வாட்டர் சப்ளை, அந்த நீர்வளம் அந்த ஃபேக்டரிக்கு எங்க இருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள், அந்த தொழிற்சாலையில அந்த தொழிலை செய்வதற்கு அந்த தொழில்நுட்பம் தெரிந்த தொழிலாளர்கள் வேணும். அது அந்த அடுத்த தலைப்புல கொடுத்திருக்காங்க. அந்த விக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம் வேணும், அதான் மார்க்கெட். அந்த வசதி இருக்குதா அதை பார்க்கணும் நம்ம. ஓகே, அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வசதி. இந்த மாதிரி 7 தலைப்புல அந்த பாடத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பாடத்துல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னு தெரியுது இல்லைங்களா? முன்னுரை, அப்புறமே பாத்தீங்கன்னா மூலப்பொருட்கள், அப்புறம் இருப்பிடம், மின்சாரம், நீர்வளம், அப்புறம் தொழிலாளர்களுடைய தொழில்நுட்பம் தெரிஞ்ச தொழிலாளர்கள், அப்புறமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு, அப்புறம் போக்குவரத்து வசதி. இதெல்லாம் மேலோட்டமா நம்ம பாத்துட்டோம். அந்த பாடத்துல முன்னுரை பாக்குறோம்னா முதல் கொடுத்திருக்காங்க டாடா எஃகு, இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அப்படின்னு பேரு இருக்கு. இது ஆசியா கண்டத்திலேயே மிக மிக பெரியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதல் சென்டென்ஸ்ல. உடனே அதை அடுத்ததுக்கு போக கூடாது, நீங்க அது ஒரு கேள்வியா மாத்துங்க. இது எவ்வளவு பெரியது இல்லைங்களா? ஹவு பிக் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் ஏசியான்னு சொல்லலாம். ஆசியா கண்டத்தில் பெரியது. அந்த 2 வார்த்தை மட்டும் நம்மளுக்கு போதும். சென்டென்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் நம்ம படிச்சோம்னா இந்தியாவிலே மிக பழமையான தொழிற்சாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கேள்வியை எப்படி மாத்துவீங்க? எவ்வளவு பழமையானது இல்லைங்களா? அதுக்கு வயசு என்னன்னு கேட்டா இந்தியாவிலே அதுதான் ஃபர்ஸ்ட் முதல் நிறுவப்பட்ட இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஜாம்ஷெட்ஜி டாடா. ஜாம்ஷெட்ஜி டாடா என்பவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நீங்க கேள்வியா மாத்துங்க? இது யாரால் நிறுவப்பட்டது? அந்த கேள்வி பெருசா இருக்கலாம், ஆனா நீங்க கேட்கப்படும் கேள்விக்கு ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைக்கு மேல பதில் இருக்க கூடாது. அந்த மாதிரி கேள்வியை நம்ம தயாரிக்கணும். இப்ப டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை யாரால் நிறுவப்பட்டது, இவ்வளவு பெரிய கேள்வி. நம்மளுக்கு பதில் ஜாம்ஷெட்ஜி டாடா, அவர் பேர் ஒண்ணுதான், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த தொழிற்சாலை சாக்ஷி என்ற ஊரில் நிறுவப்பட்டது. அப்ப எந்த ஊரில் நிறுவப்பட்டது? அது எந்த ஊரில் நிறுவப்பட்டது? அப்ப சாட்சி இல்லைங்களா? இப்ப இந்த சாட்சிங்கிற வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு அப்டிராக்ட் இல்லைங்களா, உருவப்படுத்த முடியாத வார்த்தை. ஜாம்ஷெட்ஜி டாடா அப்படிங்கறதும் உருவப்படுத்த முடியாத வார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம அந்த மெமரி டெக்னிக் அப்ளை பண்ணி அதை காட்சிப்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது 1907ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதை எப்படி கேள்வியா மாத்துவீங்க? எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதுக்கு பதில் என்னது? ஒரே ஒரு வார்த்தை
வார்த்தை தான் 1907. ஓகே, இப்ப இந்த 1907ங்கிறது வந்து காட்சிப்படுத்த முடியாத நம்பர். நம்ம பின்னாடி வந்து நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த உத்திகளை பயன்படுத்தி அதை காட்சிப்படுத்திக்கலாம். சரி, ஆனால் நிறுவப்பட்டது 1907 தான். ஆனால் உற்பத்தி ஆரம்பமான ஆண்டு வந்து 1911. இது கேள்வி எப்படி மாத்துவீங்க? எந்த ஆண்டு எஃகு இரும்பு உற்பத்தி தொடங்கியது? கேள்வி பெருசு இல்லைங்களா? பதில் வந்து 1911. இப்ப நீங்க கேள்வியே நீங்களே தயாரிக்கிறதுனால நீங்க பதில் எழுதும் போது அந்த கேள்வியில இருந்தே பதிலே நீங்க எழுதலாம். அந்த சென்டென்ஸ் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதுக்காக தான் படிக்கக்கூடிய நீங்களே, மாணவர்களே, யாரா இருந்தாலும் சரி, யார் படிக்கிறோமோ அவர்களே கேள்வியை தயாரிக்க வேண்டும். அது அந்த பாராகிராஃப்ல என்ன சென்டென்ஸ் வருதோ அதை பயன்படுத்தியே நீங்க அந்த கேள்வியை தயாரிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இப்ப அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா என்ன இந்த சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா, இது 7 காரணங்களுக்காக ஜாம்ஷெட்பூரில் நிறுவப்பட்டது. அப்ப இது எப்படி கேள்வியா மாத்துவீங்க? எந்த ஊரில் நிறுவப்பட்டது? புதிய பேர் வந்து ஜாம்ஷெட்பூர், பழைய பேர் வந்து சாக்சி. அப்ப அந்த சாக்சியினுடைய புது பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். எத்தனை காரணங்களுக்காக அது அந்த ஊரில் நிறுவப்பட்டது? அந்த ஒரு சென்டென்ஸுக்கே 2 கேள்வி கேட்டுக்கலாம். ஆமா, 2 கேள்வியை கேட்டுக்கலாம், 3 கூட கேட்டுக்கலாம். பெரிய சென்டென்ஸா வந்துச்சுன்னா நீங்க கேள்வியை வந்து நீங்க பெருசா கேளுங்க. பதில் வந்து ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் தான் இருக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. அதுக்கு மேல பதில் போற மாதிரி இருந்தா நீங்க கேள்வியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கங்க. சரி, 7 காரணிகளுக்காக அந்த ஊர்ல நிறுவப்பட்டது. அதனாலதான் அதை வந்து வானவில் காரணிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7 காரணிகள் இருக்கு இல்லைங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 7 காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி அந்த துணை தலைப்புகள் சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் அந்த 7 காரணிகள். ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோம். ஒரு சென்டென்ஸ் படிச்சுட்டு இது எப்படி கேள்வியா மாத்துறது, இதுக்கு எப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தைகள் பதில கண்டுபிடிக்கிறது. ரீட் பண்ணி நம்ம அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதை 2வது ஆர், இந்த 2வது ஆர் தான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை காட்சிப்படுத்தி வைக்கணும். அப்பதானே மைண்ட்ல போய் பதியும் அது. இப்ப நம்ம முதல் கேள்வி என்ன கேட்டோம்? தொழிற்சாலையின் பெயர் என்ன? என்னது? டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகே, இது இங்கிலீஷ்ல வந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட்டா டிஸ்கோ, TISCO. CO வந்து கம்பெனி, TIS வந்து டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல். அப்ப டிஸ்கோ நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் இல்லைங்களா? அடுத்த 2வது கேள்வி என்ன கேட்டோம்? இது எவ்வளவு பெரியது, எந்த கண்டத்தில் அப்படின்னு கேட்டோம். அப்ப ஆசியா கண்டத்தில் இது மிகவும் பெரியது. இந்தியாவில் எவ்வளவு பழமையானது? என்ன பதில்? இந்தியாவில் மிகவும் பழமையானது. இதை யார் நிறுவியது? ஜாம்ஷெட்ஜி டாடா இல்லைங்களா? இப்ப ஜாம்ஷெட்ஜி டாடா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு புரியாத பேரு. இப்ப நீங்க அதை பிரிச்சு பாருங்க. ஜாமு ஷெட் ஜி டாடா. ஜாம்னா நம்மளுக்கு தெரியும், ஆங்கில வார்த்தை ஜாம். ஷெட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை. ஓகே, ஒரு ஷெட்டு போட்டு அதுல ஜாம் விக்கிறாரு யாரு? ஒரு ஜி ஐயா. ஜினா தமிழ்ல ஐயா இல்லைங்களா? அங்க நின்று ஒரு டாடா காமிச்சிட்டு இருக்காரு. சரிங்களா? அந்த ஷெட் எதுல போட்டிருக்காங்கன்னா அந்த இரும்பு எஃகுனால் செய்யப்பட்டதுலயே அந்த ஷெட் போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஜாம்ஷெட்ஜி டாடாங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு காட்சிப்படுத்தி அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? அந்த மெமரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அதை காட்சிப்படுத்திக்கிட்டோம் அவரை. ஓகே, அடுத்தது வந்து இது எந்த ஊரில் நிறுவப்பட்டது? அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து பழைய பேர் வந்து ஷாட்சி. இப்ப இந்த ஷாட்சிங்கிற பேரை எப்படி ஞாபகத்துல வச்சுக்குவீங்க? கிரிக்கெட் பிளேயர் தோனி, அவங்களுடைய மனைவியினுடைய பெயர் ஷாட்சி. தோனியோட மனைவி பேர் வந்து ஷாட்சின்னு தெரியறதுனால நீங்க என்ன இப்ப யோசிக்கலாம்? அந்த ஜாம்ஷெட்ஜி டாடா கூட அந்த ஷெட்ல யாரு பக்கத்துல நிக்கிறா? தோனியோட மனைவி ஷாட்சி அங்க நிக்கிறாங்க. நம்ம காட்சிப்படுத்தி அது நம்ம நினைவுக்கு வந்துரும். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? இந்த ஷாட்சியினுடைய புது பெயர் என்ன? ஏன் வந்து ஜாம்ஷெட்பூர்னு வச்சாங்க? அவரோட பேரு, அவர் நிறுவியவர் ஜாம்ஷெட்ஜி டாடா நிறுவியவர். அதனால அவர் பேர்லயே அந்த ஊர் பேரை வச்சுட்டாங்க. ஓகே, அடுத்தது என்ன கேள்வி நம்ம பார்த்தோம்? எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1907. 1907. 1000ங்கிறத நம்ம விட்டலாம். எப்பொழுதுமே வந்து இந்த போன நூற்றாண்டுலதான் அது வந்துச்சு இல்லைங்களா? இப்ப 907 நம்மளுக்கு வருது இல்லையா? மிச்சம் 3. அந்த 907ல நம்ம எப்படி பார்த்தோம்? 9 வந்து யாரு? நவகிரக கடவுள். 0 வந்து ஹீரோ, பாட்டு பாடுவார் இல்லையா? அப்ப வந்து அந்த 9 கிரகங்கள், அந்த 9 காட்ஸ் வந்து பாட்டு பாடுறாங்க. 7 வந்து என்னது? கொடிமரம். அந்த 9 காடு வந்து பாட்டு பாடிக்கிட்டு கொடி ஏத்தி அந்த ஃபேக்டரிய திறந்து வைக்கிறாங்க, ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப ஈஸியா வந்துடும் இல்லைங்களா? 9 கடவுள் 9, பாட்டு பாடுறது வந்து 0, கொடிமரம் வந்து 7 இல்லைங்களா? ஓகே, இப்ப நீங்களே சொல்லுங்க, எந்த ஆண்டு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது? 1911. அந்த 1000 விட்டுருங்க, எப்பொழுதும் 1000 தான் வரும் இல்லைங்களா? 911 நம்ம 3 எண்கள். இப்ப படிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நீங்க அதை குறியேற்றம் செஞ்சு வைக்கணும். அதாவது எப்படி பதிய வச்சா நம்ம மனசுல நிக்குமோ அது மாதிரி மாத்தி வச்சோம்னா தான் அது நிக்கும். அப்ப 911 ஒரு காட்சிப்படுத்தி வைக்கணும் இல்லையா?
9 வந்து என்னது? கடவுள். 9 கடவுள். 1 ராஜானா கத்தி சண்டை போடுறது. அடுத்தது 1னா மூங்கில் குச்சி. சரி, ராஜா கத்தி சண்டை போடுறாரு யார் கூட? ஒரு மூங்கில் மரத்தோட. எப்போ 911 ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்க சார். ஓகே, அடுத்தது எத்தனை காரணங்களுக்காக அது அங்க நிறுவப்பட்டது? 7 காரணங்களுக்கு. 7 காரணங்கள் அப்படின்னா நம்ம அந்த ஊர்ல என்ன ஒரு வானவில் தெரியுற மாதிரி காட்சி பண்ணிக்கலாமா? ஓகே, அந்த 7 காரணிகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு இருப்பிடம் பார்த்தோம் இல்லையா? கட்டுறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்தோம். இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு என்ன தோணுது? அதுல நிறைய மூலப்பொருட்களை குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த மூலப்பொருட்களை தோண்டி பார்த்தோம்னா உள்ளார வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷனே இருக்குது, பவர் ஸ்டேஷனே உள்ளார இருக்குது. அப்ப நம்மளுக்கு மின்சாரம் தெரிஞ்சு போயிடும். சரி, அந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷனை ஆன் பண்ணோம்னா மின்சாரம் பாயறதுக்கு பதிலா தண்ணியா பாயுது. அடுத்த தேவை வந்து நீர் இல்லைங்களா? அப்ப அந்த நீர் வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுது. அதுல வந்து யாரு குளிக்கிறா? தொழிலாளர்கள்லாம் போய் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு எங்க போறாங்க? மார்க்கெட்டுக்கு போறாங்க. பொருளை விற்கணும் இல்லையா? அங்க போய் எப்படி அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க? வண்டியில, குட்ஸ் ட்ரெயின்ல, லாரியில, கப்பல் எல்லாம் அது மாதிரி ஏத்தி அனுப்புற மாதிரி நம்ம அந்த போக்குவரத்து வசதிகள். இப்ப அதையும் நம்ம ஒன்னு தொடர்பு படுத்தி கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, நீங்க வந்து வார்த்தைகளை திரும்பி 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 சொல்லி நீங்க மனப்பாடம் பண்ணல. முதல்ல சர்வே பண்ணீங்க மேலோட்டமா, அதுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சீங்க. இந்த முன்னுரையில உள்ள ஒவ்வொரு சென்டென்ஸையும் படிச்சுட்டு அத வந்து நம்ம துணுக்கு கேள்விகளா மாத்திருக்கோம். அப்படி நம்மளுக்கு கிடைத்த அந்த கீவேர்ட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா? அந்த ஆன்சர் வந்து எதெல்லாம் காட்சி பண்ண முடியலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்ட அந்த நினைவு உத்திகளை வைத்துக் கொண்டு அதை காட்சிப்படுத்தி இருக்கோம். பேராகிராஃப திருப்பி சொல்லாம என்னென்ன கேள்வியை வரிசையா நம்ம கேட்டோம்னு சொல்லி நீங்க அந்த கேள்விகளை கேட்டீங்கன்னாவே நம்மளுக்கு பதில் வந்துடும் இல்லைங்களா? நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா? ஓகே, தொழிற்சாலையின் பெயர் என்ன? டாடா இரும்பு தொழிற்சாலை. ஓகே, அது எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆசியா கண்டத்தில். எவ்வளவு பெரியது? மிகப்பெரியது. இந்தியாவுல எவ்வளவு பழமையானது? இந்தியாவிலேயே மிக பழமையானது. ஓகே, இதை யார் நிறுவியவர்? ஜாம்ஷெட்ஜி டாடா. ஓகே, எந்த ஊரில் நிறுவப்பட்டது? சாக்சி. அது எப்படி ஞாபகத்துல வச்சுட்டீங்க? இவங்களோட வைஃப், கிரிக்கெட் பிளேயர் தோனியோட மனைவி சாக்சி நின்னுகிட்டு இருக்காங்க. ஓகே, அதனுடைய புது பெயர் என்ன? ஜாம்ஷெட்பூர். ஓகே, எந்த ஆண்டு நிறுவினார்? நிறுவியது 1907. ஓகே, அந்த 907 எப்படி ஞாபகத்துல வச்சுட்டீங்க? அது 1907 எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா 9 நவகிரகங்களும் பாடிச்சு கொடிமரத்துக்கிட்ட நின்னு பாடினாங்க. கொடியேத்துறாங்க. கொடியேத்தி அதை ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பாடி கொடியேத்தினாங்க. 9 நவகிரகங்களும் பாடி கொடியேத்தினாங்க. ஓகே, எந்த ஆண்டு உற்பத்தி ஆரம்பிச்சாங்க? 1911. அது எப்படி ஞாபகத்துல வச்சுட்டீங்க? அது எப்படின்னா நவகிரகங்கள் வாள் எடுத்து சண்டை போட்டது, மூங்கில வெட்டினது. ஓகே, 1911 உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, அது எத்தனை காரணங்களுக்காக அந்த ஊர்ல கட்டப்பட்டது? 7 காரணிகளுக்காக அந்த ஊர்ல கட்டப்பட்டது. அந்த 7 காரணிகள் என்னென்ன? 7 காரணிகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருப்பிடம், அதுக்கப்புறம் மூலப்பொருட்கள், அதுக்கப்புறமா வந்து மின்சாரம், அதுக்கப்புறம் நீர்வளம், அப்புறம் தொழிலாளர்கள், வெரி குட், அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துதல், அதுக்கப்புறமா போக்குவரத்து வசதி. ஓகே, உங்களுக்கே அது காட்சியில வருது இல்லைங்களா எல்லாமே? இப்ப நீங்க அந்த பாராகிராஃப திருப்பி திருப்பியா படிச்சு சொன்னீங்க? இல்ல, ஒரு இப்ப நீங்க ஆசிரியர், நான் மாணவன், நீங்க எப்படி என்ன கேள்வி கேட்பீங்க? எத்தனை அந்த ஒரு பாராகிராஃப வந்து நம்ம எத்தனை துணுக்கு கேள்விகளா மாத்திருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தைகள் பதிலா நம்ம தயாரிச்சிட்டோம். கண்டிப்பாங்க. அதுல வந்து காட்சிப்படுத்த முடியாதது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? நினைவு உத்திகளை வைத்துக் கொண்டு காட்சிப்படுத்தி வச்சுட்டோம். இப்ப நீங்க ஒரு பேப்பர் எடுத்து நடுவுல வந்து டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலைன்னு போட்டு ஒரு வட்டத்துல கலர் பண்ணிக்கங்க. 7 கால் போடுங்க அதுக்கு, ஏன்னா 7 காரணிகள் இருக்கு இல்லையா? ஓகே, அதோட 8வது ஒரு கால் போட்டு அந்த 8வது காலுக்கு நேரம் இத பத்தி ஒரு முன்னுரை. ஓகே, இத பத்தி முன்னுரையில என்னென்ன படிச்சோமோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கீவேர்டை மட்டும் ஆன்சர் எழுதி வைக்கலாம். இதுதாங்க மைண்ட் மேப். வாவ், சூப்பர். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ். வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.